கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 44 அதிகாரத்தில் அந்த 21 வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மேலே வாசிக்கிறோம், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அப்போது ஆண்டவராய் தேவன் அவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நீ என்னால் மறக்கப்படுவது, நான் உன்னை மறப்பதில்லை. அப்போது இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் மறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தான் தேவன் அப்படி சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் ஒருபோதும் மறப்பது இல்லை. அப்போ யார் மறந்தால் நான் உன்னை மறப்பது இல்லை. அது மகிமை உண்டாவதாக. அந்த வசனம் நல்லா தெளிவாக சொல்லும் பொழுது, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அப்போ நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கிறது, அவங்க மறந்துட்டாங்க, என்ன நம்ம நினைக்கிறவங்களே மறந்துட்டாங்க, உரிமைப்பட்டவங்க மறந்துட்டாங்க, அவ இப்படிலாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவன் சொல்லும்பொழுது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. யார் மறந்தால் நான் உன்னை மறப்பது இல்லை. அதே போல தான் வசனம் நமக்கு தெளிவாக இருக்கிறது. அதாவது அந்த ஏசாயா 49:15 கூட, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. அப்போது அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாய் கூட தன் பிள்ளையை மறந்து போயிடலாம், ஒரு தாயின் அன்பு கூட பிள்ளையை மறந்து போயிடலாம், ஆனால் தேவன் மறக்காதவர். அப்போ தாயிலும் மேலான ஒரு தேவன், தாய் தந்தையினுடைய அன்பை காட்டிலும் மேலான தேவனுடைய அன்பு. ஆகவே தான் ஆண்டு சொல்லும் பொழுது, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அந்த உலகத்தில் யார் மறந்தாலும் மறக்காவிட்டாலும், ஆனால் தேவன், அழைத்த தேவன் ஒருபோதும் அவர் உங்களை மறப்பதில்லை. மறக்காத தேவன், அவர் உங்களை கைவிடாத தேவன். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, நல்ல அந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் மறக்காத தேவன். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. நீர் மறக்காத தேவன், கைவிடாத தேவன், யார் மறந்தாலும் நீர் மறக்காதவர். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளையும் தேவன் ஆசீர்வதித்து நாமத்தை மையப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்ய இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.